நல்லதோ கெட்டதோ பார்க்கக்கூடாது. தேவையா தேவையில்லையா? இந்த உலகத்தில் தேவையில்லைன்னு வாழ்கிறவன் தான் ஜெயிப்பான். நல்லது கெட்டுன்னு வாழ்ந்தால் கடைசி வரைக்கும் நீங்கள் போராடின்னு தான் இருக்கணும். நீங்கள் எந்தனா நல்லதுன்னு சொல்லுங்கள், அதை கெட்டதுன்னு சொல்கிறது 2 பேர் இருப்பான். எதனா கெட்டதுன்னு சொல்லுங்கள், அதுவும் நல்லதுன்னு சொல்கிறது 2 பேர் இருப்பான். நானே இருப்பேன். நானே மாற்றி மாற்றி பேசுவேன். ஒரு நாள் ஒன்று நல்லதுன்னு, இன்னொரு நாள் அது கெட்டதுன்னுவேன். ஆனால் தேவையில்லைன்னே ஆளாளுக்கு மாறுது. தேவைகள் ஆளாளுக்கு மாறுது. எல்லாருக்கும் தேவைகள் ஒன்று கிடையாது. எனக்கு ஒரு சோம்பேறியாக உட்காந்துன்னு ஜாலியாக இருக்குது. அப்படி ஒரு தேவை உள்ள ஒரு மனுஷங்கிறான். அவனுக்கு ஒரு 2 பேர் தேவை பேசினுக்கிறதுக்கு. அதனால் வேலைக்கு பொருளை கூப்பிட்டுனா சொல்லுவான், டேய் சும்மா வேலைக்கு போய் என்னடா பண்ண போகிற? இல்லை சம்பாதிச்சு வந்து உங்கள் அப்பனுக்கு கொடுக்குறதுக்கு தானே போகிறேன். என்னத்துக்கு அந்த சம்பாதிச்சு அவன் வந்துங்கிறான். நமக்கு தேவை ஏதோ பிரியாணியோ சோறோ. கல்யாணம் பண்ணினாக்கா பொண்ணு கொடுக்க போகிறாங்க, டவுரி வரப்போகுது. அது எதுவுமே பிக்சரில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வாடான்னு என்ன பண்ணுவேன்? இப்படிலாம் இருக்குது. பழக முடியுமா இல்லையா? நம்ம பேராசிரியர்னு போடலாண்டா வாடாண்டி அவன் என்ன போடனா சாமியார்கிட்ட போனால் அவன் பேராசிரியர் பட்டம் கொடுத்துருவான். அதுமா பேராசிரியர் நீ பதிவு போட்டு பொண்ணு கட்டினாக்கா அவங்க பேராசிரியர் நினச்சின்னு கட்டி கொடுத்துருவாங்க. அதுமா நீ பேருக்கு ஆசிரியராக இருப்பேன்னு அவங்களுக்குலாம் தெரியும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? மாஸ்டர் மைண்டு 3வது கண் உனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபவுண்டேஷன் மூலிமா உனக்கு வந்து சர்டிஃபிகேட் தரேன்னு வாங்கி வச்சுன்னு. இப்போ எத்தனை ஈழர் இருக்கிறாங்க தெரியுமா உனக்கு நாட்டில்? ஊரெல்லாம் ஈழர்னு போட்டு நிற்பானுங்க. நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்குனாடா ஈழர்னு. அவனை ஈழ் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் மாதிரி. நான் மற்ற கிண்டல் பண்ணுறதுக்கு இல்லை. வெறும் பாஸ்கர் ஈழர் பாஸ்கர்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லை? வெறும் பாஸ்கரா ஈழர் பாஸ்கர் அவரே?